வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விட்டமின் டியை பற்றி பார்க்குறோம். விட்டமின் டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல பல விஷயங்களுக்கு தேவைப்படுது. ஒரு போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக நம்மளுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இம்யூன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எல்லா ஆர்கனோட ஒரு ஃபங்க்ஷன்லையுமே விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி தான் விட்டமின் டி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேயுமே மிக முக்கியமான ஒரு விட்டமின். அதாவது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆகட்டும் அதோட ஃபங்க்ஷனுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப மிக முக்கியமான ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு ஃபேட் சாலுபிள் விட்டமின். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், இந்த விட்டமின் டி சன்லைட் நம்ம உடம்புல படுறது மூலமாக இந்த ஸ்கின்னில் அந்த விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு 12 மந்த்ஸுமே பார்த்திங்கன்னா வெயில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு 80 to 90% ஆஃப் த பீப்புள் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, ஒன்று அவங்க அடிக்குவேட்டான அந்த சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப நேரம் இண்டோராகவே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது, வெளியே சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருப்பாங்க. இதை வெளியே சன்லைட்டுக்கே வந்தாலும் ஒரு சிலரெல்லாம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு வர்றது, ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக எதுவும் எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதனால கூட நம்மளுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் இப்போ ஃபர்டிலிட்டின்னு வர்றாங்க அப்படின்னா அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 10ல் ஒரு 7லேருந்து 8 பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த விட்டமின் டி ஒன்லி சன்லைட் எக்ஸ்போஷர் மூலமாக மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில ஃபுட், மற்ற விட்டமின்ஸ் மாதிரி நிறையா ஃபுட் இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில ஃபுட்லேயும் இந்த விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறது மூலமாக, டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் டி எப்படி ஒரு ஃபர்டிலிட்டியோட நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைபாட்டினால ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ஏற்படும். இதுவே பெண்களில் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஒரு சில பிரச்சனைகளோட தொடர்புடையதாக இருக்குது. அதாவது பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், இல்லை அவங்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக வராமல் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறது, இல்லை கருமுட்டைகளோட தரம் குறைவாக இருக்கிறது, ஒவேரியன் ரெஸ்பான்ஸோ இல்லை ஒவேரியன் ரிசர்வ் குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இல்லை அவங்களுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, அங்கே அவங்களுடைய எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த விட்டமின் டி தொடர்புடையதாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள்லையுமே அவங்களுடைய விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுலையும் அவங்களுடைய அந்த விந்தணுக்களுடைய நீந்திர தன்மை குறைவாக இருக்கிறது, அதனுடைய மார்ஃபாலஜி, இது எல்லாமே விட்டமின் டி குறைபாடாக இருக்கிறப்ப அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி இந்த விட்டமின் டினால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த விட்டமின் டியோட ரிசெப்டார்ஸ் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், யூட்ரஸ், ஓவரி, டியூப்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த விட்டமின் டியோட ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அந்த கம்மியாகிறப்ப அதோடைய லெவல் நம்மளுடைய பிளட்டில் கம்மியாகிறப்ப அது அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணி விடுது. ஸோ அதனால இந்த இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்டமின் டியை நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ளான்டேஷன், இப்போ ஒரு ஐவிஎஃப்ல போகிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கே அவங்களுடைய இம்ப்ளான்டேஷன் ரேட் அதிகமாகுது, அதில் அவங்க சக்ஸஸ் ரேட்டுமே அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சிலையுமே இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கிறப்ப மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகுது. இல்லை ப்ரெக்னன்சியில் ஒரு பிபி வர்றதா இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே விட்டமின் டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு இருந்தால் ஏதாவது அதுக்குன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்குமா, இல்லை அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இது கம்மியாக இருக்கிறப்ப நம்ம ரொம்ப இருக்கிறோன்னா அவங்களுக்கு ரொம்ப இது டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஈஸியாக எந்த ஒரு வேலை செய்கிறப்பையோ ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடுவாங்க, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறப்ப அதில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. ஸோ இதனால் ஹேர் லாஸ் கூட இருக்கலாம். மூட் சேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும், அடிக்கடி திடீர்னு கோவப்படுவாங்க, ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மசில் கிராம்ஸ் நிறையா வரும் இதனால். அது மட்டும் இல்லாமல் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பார்த்தோன்னா சாப்பிட்றப்ப இன்டைஜஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குது.
ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும், ஹேர் லாஸ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப வேக் சிம்டம்ஸ் வந்து விட்டமின் டிக்கு இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இதுவே ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்க இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தையும் இது கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அது சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்க முடியும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிளட் டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் டாக்டரை அப்ரோச் பண்ணி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த விட்டமின் டி வந்து குறைபாடு இருக்கா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் இந்த விட்டமின் டியோட லெவல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 நானோகிராம் per ml அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பெருசாக நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் தான். ஸோ டெய்லி ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நம்ம அந்த சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலே, அதாவது எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எதுவும் அப்ளை பண்ணாமல் நம்ம போய் ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி பார்த்தாலே நமக்கு தேவையான விட்டமின் டி ஓரளவுக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் வெஜிடேரியனில் எக்கில் அதிகமாக இருக்கும், எக் யோக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மில்கில் வந்து இந்த விட்டமின் டி ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். மெயினாக வந்து ஃபிஷ் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து லிவர், ஸோ இந்த ஆயிஸ்டர், ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் கொஞ்சம் விட்டமின் டி இருக்கும். இதை தவிர்த்து வெஜிடேரியன் சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் மஷ்ரூம், அதுக்கப்புறம் வந்து பட்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்க்கு, ஸோ இந்த ஒரு சில கீரை வகைகள், ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதை எடுத்துக்கிறது மூலமாக விட்டமின் டி வந்து நமக்கு ஓரளவுக்கு உணவு மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் தான். அது வந்து உங்கள் டாக்டர் வந்து டேப்லெட்டாகவும் கொடுக்கலாம். இப்போ நிறைய ஃபார்மில் இருக்குது, டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, இல்லை ஷாஷேட் மாதிரி கிடைக்கும், நீங்கள் அதை தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லை லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். இது இல்லைன்னா இன்ஜெக்ஷனாகவும் இருக்குது. நார்மலாக பார்த்தோன்னா இப்போ விட்டமின் டி ரொம்பவே டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. அதில் ஒரு 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்கிற மாதிரி டேப்லெட் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் மாதிரி ஒரு 8 to 10 வாரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டோஸுங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மூலம் எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து விட்டமின் டியை வந்து நம்ம உடம்புல வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் இந்த விட்டமின் டி டேப்லெட் வந்து நம்ம எடுக்கிறப்ப, இது நான் சொன்ன ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஸோ இந்த விட்டமின் டி டேப்லெட் எடுக்கிறப்ப ஒரு மில்கோடவோ இல்லை எக்கோடவோ சேர்த்து எடுக்கிறப்ப இதோட அப்சார்ப்ஷன் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விட்டமின் டி எடுக்கிறப்ப இப்போ ஒரு பிசிஓடி இருக்கிறவங்க வந்து இந்த விட்டமின் டி எடுக்கிறாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிசிஓட மிக முக்கிய காரணமான அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த விட்டமின் டி வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணும், சரி பண்ணும். இன்சுலினோட அப்சார்ப்ஷனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் இந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப அந்த வெயிட் லாஸ் அவங்க நினச்ச மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி ஒரு ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம விட்டமின் டி கொடுக்குறப்ப ரீசெண்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ளிமெண்ட் இது கொடுக்குறப்ப அந்த ஃபைப்ராய்டோட க்ரோத் ஆகிறது அந்த ரேட்டை வந்து இது கொஞ்சம் இந்த விட்டமின் டி நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குறப்ப அது அந்த க்ரோத் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுடைய அந்த ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கும், ஒவேரியன் ரிசர்வ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி சப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அந்த ஓவரி எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.